ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா ரிசப்ஷன் வைக்க ஒத்துக்கலாம் அப்படின்னாலும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து நிலாவை ஒரு வழியாக பேசி சமாதானப்படுத்திடுறாங்க, ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. நிலாமே இவங்க எல்லாருக்கிட்டையுமே தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இன்னமும் நிலாவுடைய அப்பா கிட்ட ஓகே சொல்லலை. ஸோ நைட்டு தூங்கும்போதும் கூட இந்த விஷயத்தை பற்றி நினச்சி சோழன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோழனும் அப்படிலாம் எதுவும் நடக்காத நிலா, யாரும் நம்மளை அசிங்கப்படுத்த முடியாது, நீ எதுக்கு கவலைப்படுற, வீடு பார்த்துக்கலான்னு சொன்னாலையும் நான் அவங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டு சோழன், இதுக்கப்புறமும் ரிசப்ஷன் அது இது நாங்கள் போகணுன்னாவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் உங்கள் கூடவே இங்கேருந்தே நிறைய பழகிட்டேன், அங்கெல்லாம் போகணுன்னா திரும்பவும் சுத்தமாக போகிறதுக்கே பிடிக்கல சோழன் அப்படின்றாங்க. விடுநிலா, ஏன்னா ஒரு 2 நாள் இருப்போமா, ரிசப்ஷன் முடிஞ்சோடனே வந்துட போகிறோம், அதுக்கு எதுக்கு வருத்தப்படுற, நாங்கள் எல்லாரும் அப்போ கூட உன் கூட தான் இருக்க போகிறோம், நீ கவலைப்படாத நிலா, இப்போ உனக்காக நான் இருக்கேன்ல, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. நீலா அதுக்கப்புறமும் சோழன் கிட்ட சரின்னு ஓகே சொல்லிடுறாங்க. சரி, அப்போ நாளைக்கு காலையில் உன் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் முதல் வேலையாக ரிசப்ஷன் விஷயமா பேசிடுறேன் அப்படின்றாங்க. சோழன் அவராக கால் பண்ணி கண்டிப்பாக கேட்பாரு, அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சரி நிலா, நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன் அப்படின்னு சரின்னு நிலா ஒத்துக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் கரெக்டாக சேரனுக்கே அவருடைய அப்பாவே கால் பண்ணிடுறாங்க. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நிலா, உன்னுடைய அப்பா தான்ப்பா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஆனால் கண்டிப்பாக ரிசப்ஷன் விஷயமாக தான் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லிவிடுங்கண்ணா, எப்போ என்னன்றத அவருவே நாள் குடிச்சிட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சேரன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் நிலாவுடைய அப்பா பேசுகிறேன் அப்படின்னு. தெரியுது சார், சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லைப்பா ரிசப்ஷன் விஷயமா அப்படின்றாங்க. நாங்கள் எல்லாருமே நிலா கிட்ட பேசிட்டோம், நிலாவும் சரின்னு ஒத்துக்குச்சு, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்றாங்க. நமக்கு யோசிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் நாள் கரெக்டாக இல்லவே இல்லை, நாளை மறுநாள் ஃபங்க்ஷன் வச்சே ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இவ்வளோ அவசரமாவா அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தோம், எப்படியோ நீங்கள் அதுக்குள்ளேயே ஓகே சொல்லிட்டீங்க, பேசாமல் நீங்கள் நைட்டுக்கே கிளம்பி வந்துடுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது யோசிக்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் நான் நிலாக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு மியூட்டில் போட்டுட்டு நிலாக்கிட்ட, நிலா நாள் பார்த்தாச்சாம்ப்பா, நாளை மறுநாள் தான் நாள் நல்லா இருக்கான், அப்போவே வச்சுக்கலான்னு நம்மளை இன்றைக்கி ஈவினிங்கே வர சொல்கிறாங்க அப்படின்னுவோம். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, அப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க முடிவு பண்ணி நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை உத்தரவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒத்துக்கப்பா ப்ளீஸ் போகலாம் அப்படின்னுவோம். என்னமோ பண்ணுங்கண்ணா, இதுக்கு மேலே என்ன என்னோட விருப்பமா அப்படின்னுவோம். சரி சார் அப்படின்னு நிலா கிட்ட அதுக்கப்புறமா பேசிவிட்டு மியூட்டில் இருந்து எடுத்துகிட்டு ஓகே சார் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரிப்பா ஆகட்டும் சேரா, நாங்கள் ஃபோனை வைக்கிறோம், ஆக வேண்டிய காரியம் எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் எதை பற்றியே கவலைப்பட வேணாம், இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவ்வளோ அவசரமாக எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் இப்படி முக்கியமான விஷயமா நிலாவோட ரிசப்ஷன் விஷயமா இப்படி உடனே வச்சுட்டாங்களேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பாண்டிக்கு வேற ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. வானதி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாண்டி முதல்ல ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. அடுத்து வானதியோட அப்பா கால் பண்ணுறாங்க. அவர் கால் பண்ணும்போது எடுக்காமல் இருக்க முடியல இவரால். ஸோ அப்புறம் வெளியே டென்ஷனாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் வெளியே தனியாக பேசுகிறாரு. இதை சோழன் நோட் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன இவ்வளோ சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, பாண்டி வெளியே எடுத்துகிட்டு போய் ஃபோன் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த நேரத்தில் இந்த வானதி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குமா, எப்போ பார்த்தாலும் அவன் டென்ஷன்லேயே வச்சுட்டு இருக்குதா இந்த வானதி அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது பாண்டி போயிட்டு நான் வானதியோட அப்பா பேசுகிறேன்ப்பா அப்படின்னு. தெரியுது சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம பாண்டி கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, வானதி ஏதோ மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு வருது, நீங்களும் வானதியும் தான் போய் பார்த்துட்டு வந்ததா வானதி எங்ககிட்ட சொல்லியிருந்தாப்பா, அதுக்கு 1 லட்சம் பணம் வேணும் அட்வான்ஸாக அப்படின்னு வானதி எங்ககிட்ட வேணும்னு பிடிவாதமாக நிற்கிறாப்பா. உனக்கே தெரியும் எங்ககிட்ட பணம் இல்லை, வச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் வாடகைக்கு எடுத்தாச்சு, லீஸுக்கு நான் நடத்திக்கிறேன்னு இவ்வளோ தூரம் பிடிவாதமாக கேட்குறேன் இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது, திடீர்னு எங்ககிட்டே அவ்வளோ பணம் எதுவுமே கிடையாது, அவளுக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சுருக்கோம், அந்த நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு தான் அவளுக்கு இப்போ நாங்கள் பணம் தரதான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க.
இதை கேட்ட உடனே பாண்டி வந்து அதிர்ச்சி ஆகுறாரு, கொஞ்சம் கோபமும் படுறாரு. சார் நான் அவகிட்ட எவ்வளவோ தடவை எடுத்து சொல்லிட்டேன், நான் அவகிட்ட பணம் வீட்டில் போய் கேட்க வேணாம், எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு. ஆனால் அவள் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரியே கிடையாது. உங்ககிட்ட நேராக வந்து அப்படியே கேட்டிருக்கா. நான் அவகிட்ட பேசுகிறேன், நீங்கள் பணம்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம், நானே எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணுறேன் அப்படின்றாங்க. அவள் விட மாட்டாப்பா, பிடிவாதமாக இருப்பா, உனக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு அவள் எங்களை தொந்தரவு பண்ணிட்டுருக்கா அப்படின்னுமோ. நீங்கள் இப்போதைக்கு அவசரப்பட்ட நகைலாம் எதுவும் அடமானம் வைக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வீட்டில் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், அப்படி முடியலன்னா அதுக்கப்புறமா ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னுமோ. சரிப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் தான் ஃபோன் பண்ணேன். சரின்னு அவருடைய அப்பா ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே திரும்பவும் விடாமல் வானதி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அட்டன் பண்ணி பாண்டி பேசுகிறாரு. என்ன பாண்டி, நான் எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணுறேன், நீ ஏன் எடுக்க மாட்டேன்ற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னுவோம். என்ன அப்பா கிட்ட போய் நேராக நான் வேண்டான்னு சொல்லியும் பணம் கேட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் பாண்டி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. இதுதான் நீ பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்கு வானதி இப்படி பண்ணுற, இப்போ தான் உன் அப்பா என்கிட்ட ஃபோனில் பேசினாரு, நான் உன்கிட்ட எவ்வளோ தூரம் சொன்னேன், நீ போய் அங்கே எதுவும் கேட்க வேணாம், நான் ஏதாச்சும் பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு. அவர் நகை அடமானம் வச்சு தரேன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் தேவையா வானதி, நாம் தான் ரெடி பண்ணிக்கலான்னு சொன்னோம்ல அப்படின்னு. பாண்டி இங்கே பாரு, இப்போ தான் நீங்கள் நிலாக்காக்கும் சோழனனுக்கும் கல்யாணம் பண்ணீங்க, ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நீ கடையை லீஸுக்கு எடுத்த, உங்ககிட்டயே பணம் இருக்காது, நீ எனக்காக எவ்வளோதான் செய்வாய், இது நான் அடுத்துறது தானே, நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல வானதி அப்படின்றாங்க. மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டியும் சரி அவங்களும் சரி இதனால சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிற வானதி, அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும், உங்ககிட்ட எது பாண்டி அவ்வளோ பணம் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக வானதி வந்து பேசவும் பாண்டிக்கு இது மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்குது. உடனே கால் கட் பண்ணிடுறாங்க. அடுத்து எதுவுமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் ஆற போடலாம், கொஞ்சம் பேசாமல் இருந்தால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வானதிக்கு அதை புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் கூட கிடையாது. விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கேப் விடாமல். அப்போது நம்ம பாண்டி உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா அண்ணா இருங்க நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. இங்கே நம்ம எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அவன் பாருங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கான், இந்த வானதி வேற விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா போல இருக்குது, சண்டை போட்டுகிட்டே இருக்க போல இருக்குது, இவங்களோட சண்டை தீரவே மாட்டேங்குது, ஒரு வாரம் ஃபுல்லாக சண்டை தான் போடுறாங்க, 2 நாள் பேசுகிறாங்க, திரும்பவும் சண்டை போடுறாங்க, இப்போ என்னடா ஆச்சு பாண்டி சொல்லுடா அப்படின்றாங்க. டே பாண்டி என்னடா இவன் சொல்கிறதான உண்மையா, வானதிக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா அப்படின்றாங்க. கடையில் கூட வானதிக்கு ஏதோ மெடிக்கல் ஷாப் பார்க்க போகிறேன்னு சந்தோஷமாக போனீடா, என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. அண்ணா அதெல்லாம் பார்த்துட்டேண்ணே, வானதியை கூட்டிகிட்டு போய் பேசி அந்த கடையை பார்த்துட்டேண்ணே, கடை நல்லா தான் இருக்குது, அக்கம் பக்கத்துலேயே விசாரிச்சு பார்த்துட்டோன்னே, எந்த குறையும் கிடையாது, அவரோட ஒரு ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாததுனால தான் அவர் கிட்ட இருந்து பார்த்துக்கணுன்ற சுச்சுவேஷனால் ஊருக்கு போகிறாரு, அதனால தான் கடையை விடவும் மனசு இல்லாமல் லீஸுக்கு விட்டுருக்காரு, அதெல்லாம் அவரும் காசு பார்க்கணும்னு நினச்சிருக்காரு, தப்பு இல்லைண்ணா அப்படின்னுவோம். இது நல்ல விஷயம் தானடா, அப்புறம் என்ன பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அதெல்லாம் பேசிட்டோண்ணே அப்படின்றாங்க. அப்புறம் என்னாச்சு பாண்டி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, கடையை லீஸுக்கு எடுக்கணும்னா முதல்ல அட்வான்ஸாக 1,20,000 சொன்னாங்க, எங்களால் அவ்வளோ முடியாதுன்னு கம்மி பண்ண சொல்லி 1,00,000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மாதம் 10,000 ரூபான்னு வாடகையில் எதுவும் குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. இப்போ அதனால என்ன சந்தோஷமான விஷயம் தானே, பணத்தை கொடுத்து கடையை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம் எல்லாம் சரிதான், அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல அப்படின்றாங்க. என்னடா சிக்கல், ஓ பணத்துக்கா அப்படின்றாங்க. அதே பணத்துக்கிட்ட அவங்க அப்பா கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்க வேண்டியதானடா, இதில் என்னடா இருக்குது அப்படின்றாங்க. அது பிரச்சனை இல்லைடாப்பா, நானே கூட பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வானதிக்கிட்ட எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன், வீட்டில் போய் கேட்க வேணான்னு அவரோட அப்பா ஏற்கனவே என்கிட்ட வந்து டேரெக்டாக பேசினாருடா, இந்த மாதிரி வானதி கேட்குறா, எங்களால் மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை, எங்களால் முடியாது, நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைன்னு என்கிட்ட வந்து பேசினார். அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன ஐடியாவை வச்சு அந்த நியூஸை பார்த்துட்டு அங்கே போய் விசாரிச்சு, சரி இப்படியாச்சும் கொஞ்சம் கம்மியாகுமே, அவசப்படியும் நடக்கும், அதே மாதிரி காசு கட்டி நம்மளுக்கும் கம்மியாகும், கடையை அவளுக்கு அதாவது மெடிக்கல் ஷாப்பை வச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணால், நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்ப திரும்ப போய் அவள் அப்பா கிட்ட பணத்தை கொடுத்தே ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காளா. பாவண்டா அந்த மனுஷன். உடனே ஃபோன் பண்ணி வானதி இப்படி தான் கேட்குறா, நாங்கள் நகை அடமானம் வச்சு பணத்தை கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருடா. எனக்கு கஷ்டமாக இருக்குடா, இவகிட்ட சொன்னால் ஏன் தான் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு தெரியல. நீ எதுக்கும் கொடுக்கணும், உங்ககிட்ட பணம் இருக்கா, உங்ககிட்ட பணம் இருக்காது, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஆரம்பிக்கிறது தானே, ஏன் அப்பாவே கொடுக்கட்டோன்னு தேவையில்லாமல் அந்த மனுஷனை போட்டு வாட்டி எடுக்கிறாடா. பாவண்டா ஆனால் அவங்க அப்படின்றாங்க. நீ சொல்கிறது உண்மைதானடா, அவளை பெற்று போட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற பாடு இருக்கே, ஆஹா முடியல,
உன்னால் ஃபோன் பேசிகிட்டு இருக்க உன்னாலேயே தாங்க முடியலன்னா நேரில் இருக்கிற அவங்க எவ்வளோ பாவம் நினச்சிக்கோடா பாண்டி அப்படின்றாங்க. சோழன், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்றாங்க. டே பாண்டி, என்னடா இவ்வளோ நடந்துகிட்ருக்க, வானதி ஏன் புரிஞ்சிக்க மாட்டேனுது, நாம் தான் ரெடி பண்ணுறோன்னு நீ தான் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டுல, அப்புறம் என்னடா அப்படின்னு. என்னாச்சு பாண்டி, பணம் ஏதாச்சும் தேவைப்படுதா, பணம் அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு. ஆமாங்க, பின்ன பணத்தை நாம் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதாவது பணத்தை நம்ம எப்படியாச்சும் நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், எப்படியாச்சும் நான் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி நீங்கள் நான் பிரித்து பேசுகிறீங்க, நாமன்னு சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணுறோம் அவ்வளோதானே, வானதி ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்தா எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயம் தானே அப்படின்றாங்க. அப்போ நடேசன் இருந்துக்கிட்டு, டே அவள் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுப்பாளா, அவள் பேசுகிறத வச்சே அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல, மாத்திரை கீத்தை மாற்றி கொடுத்துட போடாடா, பாவண்டா பேஷண்ட் எல்லாம் ஏற்கனவே நோயாளின்னு அங்கே வந்து மாத்திரை வாங்குவங்க, இவ கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டுட்டு வேறு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போதுரா அப்படின்னு நடேசன் கலாய்க்கிறாரு வேற. அப்போது நிலா இருந்துக்கிட்டு, அங்கிள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்போ முதல்ல நீங்கள் தான் அதுக்கு பலிகாடு ஆகிறது, பரவாயில்லையானுவோ, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னுவோம். பின்ன அங்கிள் உங்களுக்கு தான் பிபி சுகர்லாம் இருக்குது, இதுக்கு வானத்திக்கிட்டே தான் நீங்கள் மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் சாமிகளே, ஆளை விடுங்க, நீங்களாச்சு வானத்தியாச்சு கடை வச்சா வைங்க, வைக்க கட்டிடுங்க, என்ன இதில் இருக்காதீங்கன்னு நடேசன் வேகமாக போயிடுறாரு. பாண்டி அவர் கிடக்குறாரு, அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு, அப்படிலாம் இல்லை, வானத்தி சொந்தமாக மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கட்டும், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான், பணத்தை இல்லை எப்படியாச்சும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிடுறோம், நீங்கள் வானத்திக்கிட்ட கோவப்படாமல் இன்னொரு தடவை கால் பண்ணி பணத்தை ரெடி பண்ணியாச்சு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் எப்படியாச்சும் பணத்தை கட்டிக்கலான்னு நீ அவங்கக்கிட்ட சொல்லு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. சரிங்க, நான் வானத்திக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. நிலா, என்னப்பா நாளைக்கே நாளை மறுநாள்னு சொல்லிட்டேன், நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்ப போகிறோம், நாளை மறுநாள் உனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படிப்பா அப்படின்றாங்க. அண்ணா எப்படியும் போயிட்டு வந்து கூட பார்த்துக்கலாம் அண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லை, வானத்துக்கிட்ட அப்படி சொல்லி வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கடை ஓனர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பாட்டி அப்படின்றாங்க. சரிங்க சரி அப்படின்னு, கண்டிப்பாக நாங்கள் கடையை எடுத்துக்கிறோம், 2 நாளில் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம், கடையை யாருக்கும் கொடுத்துட வேணான்னு கன்ஃபார்மாக சொல்லிடுங்க, இல்லை முன்கூட்டியே அட்வான்ஸாக ஏதாச்சும் கொடுக்கணுமானா கூட நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணுங்க, பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 20,000 அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் கட்டி நம்ம கடையை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், சரி என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, நான் அதை அட்வான்ஸாக அவர்கிட்ட நாளைக்கு காலையிலே கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தேன் இந்த விஷயத்தை பற்றி நேர்லேயே அப்படின்னு பாண்டி சொல்லவும், இறங்க பாண்டி 10,000 மட்டும் கொடுத்தா எப்படி, இன்னும் ஏதாச்சும் இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இருடா பாண்டி, என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னுமோ சோழ இருந்துக்கிட்டு, என்கிட்ட ஒரு 5,000 இருக்குடா பாண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி அதுவே பெரிய விஷயம் தானே சொல்லன்னு கொடுங்க அப்படின்னுமோ, என்கிட்ட ஒரு 5,000 இருக்குது, மொத்தமாக 30,000 இருக்குது அப்படின்றாங்க. அண்ணா என்கிட்ட ஒரு 2,000 தானே இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்லுவோம். பல்லவா உங்ககிட்ட 2,000லாம் இருக்கா அப்படின்றாங்க. அண்ணா நான் என்ன உங்களை மாதிரி வேலைக்க போகிறேன், ஏதோ நீங்கள் கொடுத்த சேவிங்ஸ்லேருந்து அவ்வளோதானே இருக்குது அப்படின்னுவோம். பல்லவா அதெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ, இதுவே போதும், நம்ம ரவுண்டாக கொடுக்கலாம் 30,000 அப்படின்றாங்க. பாண்டி இந்தாங்க, இதில் 30,000 இருக்குது மொத்தமாக, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் எப்படியாச்சும் நாளைக்கு காலையில் கொடுத்து நம்ம மெடிக்கல் ஷாப்பை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெடிக்கல் ஷாப்பை அட்வான்ஸாக புக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கடை யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நீலா அப்படி சொல்லவும் சரிங்கன்னு பாண்டியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி போய் முதல்ல வானத்துக்கிட்ட பிரச்சனை எதுவும் இல்லாமல் பேசுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாண்டியும் கிளம்பி போகிறாரு. முதல்ல வானத்துக்கு கால் பண்ணாமல் அவருடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க பாண்டி. ஸோ அங்கே அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவரும் பாண்டி தான் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வானதி ரூமில் இருக்காங்க. ஸோ பாண்டி கரெக்டாக கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது வானதி வேறு வெளியில் வந்து காய்ச்சி முடிச்சுன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அவசரப்பட்டு இப்போ பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, உங்களை தானே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன், உங்களால் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு பாண்டிக்கிட்ட சொல்லிட்டா, பாண்டி சொன்னால் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு பாண்டியே பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டும்னு நீங்கள் நமக்கு செலவு மிச்சம் ஆச்சுன்னு பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஐயோ நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு இருக்கியாமன்னு உடனே கோவத்தில் போய் உள்ள கதவு சத்திக்கிறாங்க. அப்போ தான் திரும்பவும் பாண்டி ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுப்பா அப்படின்றாங்க. அவர் வெளியில் வந்து பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பணத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நகையெல்லாம் அடமானமும் வைக்க வேண்டாம், நான் பணத்துக்கு அப்படி இப்படின்னு பாதி ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னும் மீதி பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி இன்னும் 2-3 நாளைக்குள்ளே கட்டிடுறோம், நாளைக்கு எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவர்கிட்ட அட்வான்ஸாக கொடுத்து கடையை யாருக்கு லீஸுக்கு விடவாடான்னு நான் சொல்லிட்டு வர போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் பேசினா பேசிட்டு போகட்டும், நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னும். சரிப்பா தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இதை பற்றி ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிவிடுப்பா, உனக்கு
உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதை வச்சு எங்களை கழுத்து அறுத்துட்டா அப்படின்றாங்க. சரி நான் பேசிக்கிறேன்னு பாண்டி கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்பா பொண்ணு அம்மாக்குள்ளேயே இவ்வளோ சண்டைகள் இருக்குது. இதை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த வீட்டோடைய மாப்பிள்ளை ஆக்சுவலி பாண்டியாக தேவைப்படுறாரு. அவர் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிகிட்ருக்காரு. பாண்டி தான் வந்து என்னதான் அவங்க வானதிக்கும் பாண்டிக்கும் சண்டை கோவம் எல்லாமே இருந்தாலும் வானதியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம பாண்டி மட்டும்தான். எப்போ எப்படி பேசணும், எப்படி வானதிக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாண்டி ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட பழகின விதத்தை வச்சு இப்போது புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு எப்படி டீல் பண்ணணும் வானதி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இப்போது அடுத்து வானதிக்கு கால் பண்ணுறாங்க. முதல்ல எடுக்கிறது கிடையாது, திரும்ப திரும்ப பண்ணும்போது என்ன பாண்டின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற அப்படின்னு, நான் கோவப்படுறேன், நீ தானே கோவத்தில் ஃபோனை வச்சேன்னு சண்டை போடுறாங்க. நம்ம சொல்கிறத முதல்ல கேளு, உன் அப்பா அம்மாவை எந்த தொந்தரவும் பண்ணாத. இங்கே பார், நான் பாதி பணம் ரெடி பண்ணிட்டேன், மீதியை இன்னும் 2 நாளில் நான் ரெடி பண்ணிடுறேன். நான் நாளைக்கு காலையில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கடையை யாருக்கும் கொடுக்க விடாமல் கடை உனக்கு தான்னு நான் முக்கியமாக உனக்கு தான் கடை வேணும்னு நான் சொல்லிட்டு வரப்போகிறேன். முடிஞ்சால் நாளைக்கு காலையில் நீயும் மெக்கானிக்கல் ஷாப்புக்காக அங்கே கடையாண்ட வந்துரு, சேர்ந்து போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். தேவையில்லாமல் நீ அப்பா அம்மா கிட்ட சண்டை போடாத என்ன அப்படின்னுமோ. என்ன பாண்டி நீ சொல்கிற, அவ்வளோ தூரம் நான் சொல்லியும் பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமாம் வானதி, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம், சொன்னால் கேளு அப்படின்னுமோ. சரி பாண்டி அப்படின்னு ஒரு வழியை வானதி ஒத்துக்கிறாங்க. சரி மீதி பணத்தை எப்படி ரெடி பண்ண போகிற அப்படின்னு. அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு, தேவையில்லாமல் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு இப்போ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு, கடை உனக்கு தான், கடை யாருக்கும் போகாது, அதே மாதிரி அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. உடனே சரி பாண்டி சரின்னு சொல்லிட்டு வானதி பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பாண்டி வந்ததுக்கப்புறமா ஸோ பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சான்னு எல்லாம் கேட்கவும் பேசிட்டாங்க அப்படின்றாங்க. அவ்வளோதான் பாண்டி பிரச்சனை, அவ்வளோதான், பேசி தீர்த்துக்குன்னா முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு பாண்டிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு சேரன் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா, உன்னால் மட்டும்தான்ப்பா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் காண முடியும், எங்களுக்கெல்லாம் அந்த பொறுமையையும் யோசனையும் கொஞ்சம் கூட இல்லைப்பா. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு எல்லாரும் உடஞ்சி போய் உட்காந்துருமே தவிர அதுக்கான சொல்யூஷனை யாருமே தேடவே மாட்டோம். ஆனால் நீ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அது எப்படி என்ன, அது எப்படி டீல் பண்ணணும்னு யோசிச்சு ஷார்ப்பாக அந்த முடிவெடுக்க உன்னால் மட்டும்தான்ப்பா முடியும். இதனால தான் நீ எங்கள் வீட்டுக்கு வேணும், நீ எங்கள் வீட்டோடைய குலவிளக்கு நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம்ப்பா, நீ கிடைக்க நாங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஐயா, நான் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், உங்களுக்கு வரப்போகிற ஒரு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீட்டோட மருமகளாக வந்திருக்கேனா, இல்லை சோழன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்த வந்திருக்கானா? எனக்கே 1008 வேலை இருக்குது, இது எல்லாத்தையும் என்னால் தினமும் பார்த்துட்ருக்க முடியாது. இனி அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் பார்த்துணும்னு நிலா சொல்லவும், பாடுறா அண்ணா இது உனக்கு தேவையான சோழன் சொல்லவும், எல்லாருக்கும் தான் அப்படின்னு நிலா பொதுவாக சொல்லவும், ஸோ எல்லோரும் ஜாலியாக இதை நினச்சி நிலாவை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னொரு சைடு நிலாவும் அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே ஈவினிங் வரதா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிடு அப்படின்னுவோம். எல்லாருமே வந்தாகணுமாங்க அப்படின்னுவோம். பின்ன மாப்பிள்ளையும் நிலாவையும் மட்டும் ரிசப்ஷனுக்கு கூப்பிட முடியும், எல்லாரும் தான் வந்தாகணும் அப்படின்னுவோம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படின்னுவோம். இங்கே பார், நிலா வந்து ரிசப்ஷன் முடிஞ்சு போகிற வரைக்கும் நீ சைலண்ட்டாக இருக்கணும், எதுவுமே நடந்துக்கக்கூடாது. அப்புறம் நிலாவுக்கு நம்ம மேலே கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஃபங்க்ஷனில் மூஞ்சி தூக்கி வச்சுப்பா, வந்தவங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், நம்ம எதுக்காக ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னு உனக்கு நல்லாவே தெரியும், யாரும் நம்மளை எதுவும் கேட்டுறக்கூடாதுன்றது. அதே மாதிரி நீ முகத்தை தூக்கி வச்சுட்டு ஏதாச்சும் சண்டை போட்ட நிலா அப்படி இருந்தான்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சமாதானமே இல்லாமல் தான் இந்த நடத்துகிறாங்க கௌரவத்துக்காகன்னு கண்டுபிடிச்சிட்டு தேவையில்லாமல் அசிங்கம் அவமானம் ஏற்படுன்னு அவங்க சொல்லவும் தேன்கிட்ட சரின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே கிளம்புறோம், ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சேரன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்